நாம் இன்று அழகான பசுமை நிறைந்த அழகர் மலையில் அமைந்துள்ள புனிதமான அழகர் கோவிலின் வரலாற்றை பற்றி பார்க்க போகின்றோம். பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தலமாகும். இங்கு அவர் கள்ளழகர் என்ற திருநாமத்தில் வழிபடப்படுகின்றார். இந்த கோவில் மதுரை அருகிலுள்ள மிகவும் புகழ்பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகும். இது தெய்வீக கதை, பக்தி மற்றும் புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவுடன் ஆழமாக இணைந்துள்ளது. பண்டைய காலத்தில் பகவான் விஷ்ணு கள்ளழகர் வடிவம் கொண்டு இந்த அமைதியான மலைப்பகுதியில் தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். அவர் இந்த பகுதியை காத்து வளமும் அமைதியும் அளிப்பார் என்று நம்பப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் மிகவும் புகழ்பெற்ற கதை மதுரையில் நடந்த தெய்வீக திருமணத்துடன் தொடர்புடையது. மீனாட்சி அம்மன் பார்வதியின் அவதாரம். சுந்தரேஸ்வருடன் திருமணம் செய்ய இருந்தார். அவருடைய அண்ணன் கள்ளழகர் மணமக்களை கன்னிதானம் செய்வதற்காக அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு பயணம் கொண்டார். மதுரைக்கு பயணம் செய்த போது கள்ளழகர் வழியில் பல பக்தர்களை சந்தித்தார். அவர்களின் பக்தியால் கருணை கொண்ட அவர் அவர்களை ஆசிர்வதித்து இடையில் நின்றார். இதனால் அவர்களது பயணம் தாமதமானது. அவர் மதுரையின் எல்லையினை அடையும் நேரத்தில் திருமணம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. இதனை கண்ட கள்ளழகர் நகருக்குள் செல்லாமல் புனிதமான வைகை ஆற்றில் இறங்கினார். அங்கிருந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கினார். மீண்டும் அழகர் மலைக்கே திரும்பினார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தெய்வீக நிகழ்வு மிகப்பெரிய சித்திரை விழாவாக கொண்டாடப்படுகின்றது. கள்ளழகர் அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு வரை பிரம்மாண்ட ஊர்வலமாக வருகிறார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவர் வைகை ஆற்றில் இறங்கும் தருணத்தை காண கூடுகின்றனர். இந்த திருவிழா சைவமும் வைணமும் ஒன்றிணைந்து ஒற்றுமையின் ஆழமாக வெளிப்படுகின்றது. கள்ளழகர் கருணை மற்றும் பொறுமையின் சின்னம். எல்லாம் திட்டமிட்டபடி நடக்காவிட்டாலும் தெய்வீக அருள் அனைவரையும் அடையும் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கின்றது. இந்த கோவிலில் வேண்டுதல்களை நிறைவேற்றி தடைகளை நீக்கும் என்று நம்பப்படுகின்றது. கள்ளழகர் கோவில் ஆன்மீக மையமாக மட்டுமல்லாமல் இயற்கை அழகால் நிரம்பி அமைதியான தலமாகவும் திகழ்கிறது. இங்கு வரும் பக்தர்கள் மன அமைதியும் தெய்வீக அனுபவத்தையும் பெறுகின்றனர். இது போன்ற கோவில் வரலாற்றை பற்றி பார்ப்பதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.